வணக்கம். நான் உங்கள்லிங்க இன்றைக்கு புதுவிதமான ஒரு சமையல் வீடியோட அவங்களை சந்திக்க வந்திருக்கேன். என்ன புதுவிதமான யோசிப்பியல், நாங்கள் முட்டை குழம்பு தான் வைக்கப்படும். முட்டைன்னு சொல்லக்குள்ள எனக்கு விருப்பமான விஷயம் முட்டையில் என்னன்னு சொன்னால் முட்டை ஆம்லெட் தான் எனக்கு பிடிக்கும். பொரியல் சொல்லக்குள்ள அந்த வெங்காயம்லாம் போட்டு பொரிப்பாங்களே நம்ம வீடுகளில் கிராமப்புறங்களில் செய்கிற அந்த முட்டை பொரியல், அதுவும் எனக்கு பிடிக்கும். அப்போ அந்த ஒரு ஸ்டைலில் நாங்கள் இன்றைக்கி ஒரு குழம்பு வைக்கப்படும். இப்போ வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சம்டைம் இந்த கறியை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ஒரு ஸ்டைலில் சமைக்காதவங்களுக்கான ஒரு வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ. அப்போ அப்படி நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இலகுவாக செய்யலாம். அது நேரம் வந்து நமக்கு அதிகமாக பேசிக்கொண்டே போகாமல் வீடியோக்குள்ளே போவோம். சமையல் அப்படி வந்து பார்ப்போம். முட்டைகளையும் பொரிச்சு தான் குழம்பு வைக்கிறோம். பழமையாகவே நாங்கள் முட்டையை அவிச்சு குழம்பு வைக்கிறோம், பொரிச்சு குழம்பு வைக்கிறோம். எனக்கு கொஞ்சம் பொரிச்சு குழம்பு வச்ச விருப்பம். வீட்டை எப்படி பழமையாக செய்வோம் அதே மாதிரி ஒரு வித்தியாசமும் இல்லை. என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம். இது வந்து கட்டைத்தூள், இது வீட்டிலே நாங்கள் இடித்தது. இது தனி மிளகாய் தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் எல்லாமே நான் இப்போவே ஃப்ரெஷ்ஷாக இடித்து எடுத்தேன்னா உரலில் உடனே நான் இடித்து எடுக்கிறேன். மிளகுத்தூள் எல்லாம் பிளெண்டரில் போட்டு இடித்து வச்சாலும் அந்த மனம் நாள் சென்று கண்டா வாரல. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இடித்து எடுத்தோம்னா ஒரு வாசனை ஒன்று வரும், கறிக்கு நல்ல சுவையை கொடுக்கும். அதனால நான் உடனே ஃப்ரெஷ்ஷாக தான் இடித்து எடுக்கிறேன்னா இப்போ எல்லாத்தையும் இடித்து எடுக்கலாம். நீங்களும் அப்படி செஞ்சீங்கன்னா நல்லா. அதே மாதிரி ஒரு அளவான வெங்காயம், பெருசும் இல்லை சின்னனும் இல்லாமல் 4 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் 3, கொஞ்சமாக கருவேப்பிலை, புறவு வெள்ளைப்பூடு, இஞ்சி துண்டு உண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுப்போம். இப்போ புறவு 5 முட்டை, கொஞ்சமாக தேங்காய் பால். சரி, இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுப்போம். இப்போ வந்து நான் வெங்காயத்தை கட் பண்ணி கொண்டிருக்கேன். இந்த ஷேப்பில் கட் பண்ணால் அந்த கறிக்கு பார்க்க கொஞ்சம் அழகாகவும் பிடிக்கும். வெங்காயத்தில் எல்லாம் ஒரே சுவை தான், என்ன மாறி மாறி கட் பண்ண சுவை மாற போகிறதில்லை. ஆனால் பார்க்க கொஞ்சம் கறி அழகாக இருக்குமன்றதால இப்படி கட் பண்ணுறேன். பாருங்க, இந்த இப்படி நீளமாக கட் பண்ணி போட்டு அதை இப்படி சதுரம் சதுரமாக வெட்டி எடுத்தா சரி. இந்த பெருசாக இருந்தால் அப்படி சின்னதாக வெட்டி விட்டு வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுப்போம். இதையும் சின்னதாக இருக்கும். அதே மாதிரி கருவேப்பிலை உருவி வைப்போம். கழுவி தான் வச்சிருக்கேன் எல்லாத்தையும்னா உருவி வச்சு கருவேப்பிலை 3 பச்சை மிளகாய் அப்படியே தான் முழுசாக போடக்கூடாது, அதெல்லாம் அதை கட் பண்ணல. இதை வெள்ளைப்பூடையும் இஞ்சி கிழங்கையும் கரட் துருவுறால துருவி எடுக்கணும். நீங்கள் பிளெண்டரில் அரைச்சி எடுக்கலாம், இல்லை உரலில் இடித்து எடுக்கலாம். எனக்கு இது கொஞ்சம் இலகுவாக இருக்கிற மாதிரி, அதனால் நான் இதில் செய்கிறேன். எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சமையலை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ முதலாக வந்து நான் முட்டையை தான் பொரிச்சு எடுக்க போகிறேன். எப்படி பொரிக்கிறேன்றதை பார்ப்போம். இப்போ இந்த சின்ன எண்ணத்தை எடுத்துருக்கேன்டா, இதே அளவுக்கு முட்டையை சின்ன சின்ன நான் பொரிச்சு எடுத்து போட்டு ஆக்கக்குள்ள கறி நல்ல பார்க்குறதுக்கு கொஞ்சம் மழை அரைக்கும். அதால் இந்த பாத்திரத்தை எடுத்துருக்கேன்னா காய்ச்சி சூடாயிட்டு எண்ணெயை விடுவோம். எண்ணெயை விட்டுட்டு முட்டையை உடைச்சி அப்படியே சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக தூளுப்பு, அதை அடுத்த இதை அப்படி எடுத்து
அடுத்த பக்கம் இப்படி பிரட்டுது. எத்தனை முட்டை எடுத்தீங்க? 5 முட்டை எடுத்துருக்கேன். 5. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கும். 5 முட்டையும் பொரிச்சாச்சு. அடுத்த கட்டம் இப்போ சமையலுக்கு ரெடி பண்ணுவோம். இன்றைக்கு இந்த பாத்திரத்தில் நான் சமைக்க போகிறேன். இந்த சூடு பண்ணிட்டு தண்ணி நல்லா காஞ்சிட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா வடித்து பறக்குது. இப்போ கொஞ்சமாக சின்ன சீரகம், இப்போ அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். கனகாலம் வெளியால் அடுப்பில் மண் சட்டியில் சமைச்சு கன நாள் ஆயிட்டு. அப்போ இன்றைக்கு சமைப்பம் கொண்டு எடுக்க திடீரெண்டாப்போ மழை பெய்ய தொடங்கிட்டு. அதிகமாக பெய்யாடியும் கொஞ்சம் தூரலாக தான் வெஞ்சது. திடீரெண்டா மழை பெய்யாமல் போகுது. அப்போ நாங்கள் தூரல் தானே எடுத்து சமைச்சு திருப்பிக்கொள்ள கடுமழை பெஞ்சுதண்டா ஒன்றுமே செய்ய இல்லாமல் போயிடுது. இப்போ கொஞ்ச நாளாக கேஸ் அடுப்புலாம் சமைச்சு கொண்டிருக்கேன். காரணம் என்னென்னா வெளியில் மழை பெய்கிறதால நிலமும் காயல்ல, பிறகு அடுப்பு மூட்டையில்லாது நிலம். இப்போ வெங்காயம் கொஞ்சமாக வதங்கிருக்கு. இப்போ கருவேப்பிலை பிச்சு சேர்ப்போம். இப்போ அரிஞ்சு வச்சுக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்ப்போம். இப்போ எடுத்து வச்சுக்கிற மசாலா பொருட்களை சேர்ப்போம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கட்டத்தூள். இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூளுக்கு மல்லி, சீரகம், மிளகு எல்லாம் மஞ்சள் எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருப்போம். அப்போ அதை சேர்க்குறேன்டாலும் நீங்கள் நேரடியாக சேர்க்கலாம். இல்லை தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன்டா தான் இந்த மல்லித்தூள் மிளகுத்தூள் எல்லாத்தையுமே தனியாக சேர்க்கணும். நீங்கள் எப்படி வேணுமெண்டாலும் சேர்க்கலாம். நான் இந்த மாதிரி இன்றைக்கு செஞ்சிருக்கேன். இப்போ வந்து மல்லித்தூளையும் மிளகுத்தூளையும் சேர்க்க சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சு வைக்கிற தேங்காய் பாலை சேர்க்க போகிறோம். தேங்காய் பாலை சேர்த்துட்டு பச்சை மிளகாய், இப்போ கறியை மூடி வைப்போம். வதங்கட்டு. ஏனண்டா நான் இந்த பாத்திரத்தை எடுத்த காரணம் வந்து இது கொஞ்சம் கண்ணாடி மூடிக்கு வந்து கண்ணாடி மூடி அரிக்கிறதால கொதிக்கிறது உள்ளுக்குள்ளே கொதிக்கிறது மூடி வச்சாலும் நமக்கு வெளியில் தெரியும். அதாலலாம் இந்த பாத்திரத்தை எடுத்து நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் மிரிக்கும். முட்டை கறி கொதிக்கிறது. இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ தக்காளி பழத்தை சேர்ப்போம். இப்போ வெட்டி வச்சிருந்த தக்காளி பழத்தை சேர்க்கணும்.
அது நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கும். மூடி வைப்போம். இப்போ வந்து கொஞ்சமாக தூள் உப்பு சேர்க்கணும். முட்டைக்கு உப்பு போட்டு பொரிச்சாலும் இப்போ பாலெல்லாம் சேர்த்து நம்மானே, அதால் உப்பு சேர்க்கத்தான் வேணும். அளவாக பார்த்து சேருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வைப்போம். ஒவ்வொன்றா முட்டையே சேர்ப்போம். முட்டையை சேர்த்தாச்சு. அதுக்குள்ளே வந்து எல்லா மசாலா பொருட்களும் இறங்கட்டும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். சிம்மில் வைப்போம் அடுப்பு. நல்லா கொதிச்சுட்டு இப்போ கடைசியாக இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூளை சேர்த்துட்டு இறக்க வேண்டியது தான். பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கி, இன்னும் அழகாக இருக்கி. இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியது தான். பார்க்குறதுக்கு ஒரு விருப்பம் வருது, சாப்பிடணும் போல இருக்கி. இப்போ சாப்பிடுறது தயாராகிட்டு நீ சாப்பிடு பார்ப்போம். பாருங்க எப்படி இருக்குண்டு. மசாலாலாம் சேர்ந்துருக்கு, சுடுது. இந்த ஆம்லெட் போடக்குள்ளே சாப்பிடணும் போல இருந்தது எனக்கு. அவ்வளோ இந்த பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தது. அப்போ வேக வரும் சாப்பிடுங்க. அவசரத்துக்கு ஒன்றுமே இல்லைன்னு யோசிக்கக்குள்ள 3 முட்டை இருந்தாலே சும்மா ஆம்லெட் போட்டுது வேகமாக சமைச்சு எடுக்கலாம் இந்த கறி. இல்லை நம்ம சின்னவங்க இருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க நினைக்கிறேன் நான். இப்போ எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும்.